மீட்டர் ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. முதலமைச்சர்னா எப்படி பேசணும், கட்சி தலைவர்னா எப்படி பேசணும், போயிட்டு மீட்டிங்ல நின்றுட்டு ஒருத்தன் ஒரு சொன்னா அப்படின்னா வந்து என்ன பிரச்சனை சார், என்னுடைய கண்ணுக்குட்டியை காணோம் சார், இவங்களுடைய கணவரை யாராவது காணாம, உங்களுக்கு கணவர் வேணுமா என்னன்னு பாருங்க, கணவர் வேணுமா சார், கண்ணுக்குட்டி வேணும்னு கேட்டுருக்காங்க, கணவரை காணணும்னு என்ன சார் பேசுறீங்க நீங்க? அது மாதிரி இருக்கணுமா கட்சி தலைவர்னா? இல்ல வந்து குழந்தைக்கு பேர் வை அப்படின்னு சொன்னா குழந்தைய கையில தூக்கிட்டு அப்பா பேரு என்னன்னு கேட்டுட்டு அப்பா பேரு ஜெயக்கடான்னு சொல்லி ஜெயக்கடாவோட பையனுக்கு கருணாநிதினு நீங்க பேர் வைப்பீங்க. அந்த இஸ்லாமிய சகோதரி தலையில அடிச்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு நான் வேற பேர் நல்ல வீட்டுல போய் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க திரும்ப போயிடுவாங்க. அந்த மாதிரி நடந்துக்கணுமா இல்ல எந்த மாதிரி நடந்துக்கணும் ஒரு கட்சி தலைவர்ன்றதா நீங்க எழுதி கொடுங்க. எனக்கு மக்கள் வந்து ஒரு கவர்ச்சினாலதான் ஓட்டு போட்டுட்டாங்க. ஐயோ எனக்கு அதுவும் விழு துண்டு சிரிச்சேன் நான் என்ன இங்க இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 6 மாசத்துக்கு வந்து இந்த ஸ்பீச் நிக்கும். அப்படியே டிவிகேவுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் இவங்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஸ்பீச் வந்து ஒரு 6 மாசத்துக்கு நிக்கும். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம் சார். சார் பயங்கர ஒரு மாதிரி ஃபயர் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு முதல்வர் அவர்கள். திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து அவர் ஜெயிக்க வச்சதுக்காக மக்கள் சந்திப்பு நடந்தது, நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த சந்திப்பு நடந்தது. ரொம்ப ஃபயராக பேசினாரு. எனக்கு தெரிஞ்சது விக்டரி ஸ்பீச்சாக தான் சார் பார்க்க முடியும் நம்மளால, இல்லையா? கரெக்ட். ஒரு ப்ராப்பர் விக்டரி ஸ்பீச்சை வந்து இத்தனை நாளாக சேகரித்து வச்சுட்டு இருந்தது. ஸோ அந்த விக்டரி ஸ்பீச்சுக்கான டைமையே இவ்வளோ நாள் ஒதுக்கி இது வரைக்கும் முதல்ல இருக்கிற வேலைகளெல்லாம் பார்த்து, பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு அரசாக வந்துட்டு உள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து 108 சீட்டுகளை ஜெயிச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ 120 மார்க்கை தொட்டு அதில் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இப்போ உள்ளே போகிற உங்களில் பல பேர் வந்து இங்கே அமைச்சர்களாக இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது, எம்எல்ஏக்களாக கூட இருந்தவங்க கிடையாது. இவங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி செட் பண்ண போகிறீங்க? ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சிக்கணும். நீங்கள் ஒரு சிஎம்மா இப்போ ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் உட்காடுறீங்க. தலைமை செயலகத்துக்குள்ளே இவ்வளோ தூரத்தில் நீங்கள் போயிருப்பீங்கன்னே தெரியாது. இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அன்னைக்கு அந்த நேரத்தில் உட்காந்து ஓகே நான் என்ன பண்ணணும், ஏது என்ன சைன் போடணும், என்னுடைய டியூட்டிஸ் என்ன, இவ்வளோத்தையும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டு உள்வாங்கி அது எல்லாத்தையுமே வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க். இந்த சிஸ்டத்திலேயே இல்லாத ஒரு செட்டு, ஒரு கும்பல் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து ஒரு நியூ பேட்ச் உள்ள வருது. எக்ஸாக்ட் வேர்டு நீங்கள் சொன்னது சூப்பர். ஸோ அப்படி வந்து ஒரு காலேஜுக்குள்ள அந்த ஃப்ரெஷர்ஸ் மாதிரி இருக்கிற இந்த பசங்க காலேஜை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சீனியர்ஸை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வரும், ஆனால் இவங்கெல்லாம் சீனியர்ஸ் அடிச்சுட்டு தான் காலேஜுக்குள்ளே வராங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இந்த பேசிக் விஷயங்களை இவங்க இது பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ அவர் உள்ளே போகிறாரு, 9 to 5 ஆஃபீஸ் பையன் மாதிரி போயிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துன்னு போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் வேலையை பார்த்துட்டு மற்றவங்களையும் சரி பண்ணிட்டு ஒரு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் தொடரணுமோ அந்த ஒரு 15 நாள் அதெல்லாம் தொட்டு ஒரு லூப்பை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ போய் விக்டரி ஸ்பீச் கொடுக்குறது மற்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அதை பார்க்காம ஒரு நாள் ஐயோ இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம், நாளைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சே ஆகணுமே, நாளைக்கு வச்சுட்டு ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்தியே ஆகணுமே அப்படின்னு இல்லாமல் இருந்ததே இந்த கட்சிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முதல் பாராட்டு. இவங்க இடத்துல திமுக கட்டமைக்கிற மாதிரி தற்குறி கூட்டமாகவோ இல்லை வந்து முட்டாள்கள் கூட்டமாகவோ இல்லை வந்துட்டு இந்த ஆட்சி அறையினையில வந்து அமர்ந்துட்டு என்ன பண்ணணும்னே தெரியாம இருக்கிற ஒரு கூட்டமாக யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்க திமுக எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியை முதல்ல நடத்திருப்பாங்க. ஆமா, கரெக்டாக சொல்லணும்னா திமுகவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணியிருப்பாங்க. சட்டசபையிலே சார் அவர் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. முதல்வரை எதிர்த்து விமர்சனம் வைக்கும் போதோ அவர் சொல்ற 2வது 3வது லைனே வந்து நீங்க வந்து திருச்சி கிழக்கு போய் அந்த மக்களுக்கு நன்றி கூட இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இந்த எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை உதயநிதி அவர்கள் வச்சாரு. பட் ஆனால் அதுக்கான பதில் இதுதான்றேன். ஒரு 15 நாட்கள் நான் முதல்ல வந்து என்னுடைய வேலையை பண்ணணும், ஓகேங்களா? 10ஆம் தேதியிலேருந்து இந்த 30ஆம் தேதிக்குள்ள 31ஆம் தேதிக்குள்ள இந்த மாதத்தில் நடந்த இந்த 20 டேஸ் கவர்னன்ஸ் நடந்திருக்கீங்க. ஒவ்வொரு அமைச்சர்கள் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க, எம்எல்ஏக்கள் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க, சிஎம் அவருடைய வேலையை சரியா உணர்ந்து பண்ணியிருக்கிறாரு. அதுதான் முக்கியம். அப்புறம் தான் இந்த நன்றி சொல்ற நிகழ்ச்சி, கொண்டாட்ட நிகழ்ச்சி அதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதே ஒரு ஃப்ரெஷ் நியூ பார்ட்டிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் தான் விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுக்குள்ளே நம்ம இன்னைக்கு போகணும். இது இவ்வளோ டிலே ஆனதுக்கான காரணம் இதுதான். ஸோ அதை முடிச்சுட்டு இப்படி உள்ள இறங்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேப்பா எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நம்மளுடைய பணிகள் நிறைய இருக்குது. இப்போ கூட ஒன்றும் நம்ம ஃபுல்லாலாம் முடியல, ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ போயிட்டு ஒரு இதை போட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வராரு இல்லையா? இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 6 மாசத்துக்கு வந்து இந்த ஸ்பீச் நிற்கும். அப்படியே
டிவிகேவுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் இவங்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஸ்பீச் வந்து ஒரு ஒரு 6 மாசத்துக்கு நிற்கும். எப்படின்னா இவங்க அடுத்த 6 மாசத்துக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் இதுல பதில் சொல்லி டோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆமா. சாப்டர் க்ளோஸ். அதாவது நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கீங்க, உங்களோட ஐடியா இதுதானே, ஆமா, சரி ரைட் ஓகே போ அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு. எல்லா கட்சியுமே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இதை விட ஒரு அரசியல் மெச்சூரிட்டி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியனுக்கு இருக்குமா 2 வருஷத்துக்குள்ளனா சத்தியமா எனக்கு பெரிய டவுட்டுங்க. நீங்க பேசுற அவருடைய ஸ்பீச்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பாருங்க, எதை பேசணும் எதை பேச தேவையில்லை, எதை பேசக்கூடாது, ரொம்ப பெரிய தெளிவோட தான் இந்த ஸ்பீச். இதை நீங்க பார்த்த அந்த ஒரு 17-18 நிமிஷம் வரைக்கும் கம்ப்ளீட் பிரில்லியன்ஸ், கம்ப்ளீட் ஸ்மார்ட்னஸ் ஒன்னாக பேசும். ஓகே சார். ஸ்டார்டிங் ஒரு எடுத்த உடனே சொன்னது நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை எல்லாருமே இப்போ வந்து பெரம்பூர் எம்எல்ஏன்னு சொன்னாலும் என்னோட இதயத்தில் இருக்கிறது எல்லாருமே வந்து திருச்சி கிழக்கு மக்கள் தான். ஏன்னா அந்த தொகுதியில் நான் நிற்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுமே எனக்கு இங்கே நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க. எனக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பிரசிச்சிருக்கீங்க. எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து இதயம் திருச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, என்னோட இதயத்துலையும் திருச்சி மக்கள் வந்து ரொம்ப இணக்கமாகவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அவள் தான் அதை சொல்லி முடிச்ச உடனே சார் அவள் தான் திமுக கதறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பாவம் கல்யாணத்துலலாம் போய் கதறிட்டு இருக்காங்க, நான் சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவரு என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாரோ அது எல்லாருமே சொன்னார் சார். அதுக்கப்புறம் நீங்க நியமிச்ச முதல் அமைச்சர் கிடையாது, நான் முதல் சேவகன், மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக தான் நான் என்ன பார்க்கணும், நீங்க உங்களோட சேவகன் தானா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார். அதுக்கப்புறம் இதுல நீங்க பாருங்க, முக்கியமான விஷயம் டிஎம்கே தன்னை எப்படியெல்லாம் விமர்சிக்குதுங்கிறத ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டார். என்ன ரொம்ப வேற ஸ்டாலின் சாருக்கு வேற வந்து இப்ப வேலை இல்லாதனால இப்ப வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அறிக்கையா விட்டு தள்ளுறாரு. 6 மாசம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 6 நாள் கூட ஆகல, 6 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ட்விட்டா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க, கதறாங்க அப்படின்றாரு. சோ இது எல்லாத்தையுமே எப்படி ஒரு ஹேண்டில் பண்றாரு பாருங்க. இன்னொன்னு இது நான் என்ன சொல்றேன்னா, லிட்டரலி நம்ம ஏன் விஜய் அவர்களுடைய சிஎம் அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை டீகோட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்பீச் ஒவ்வொன்றுமே இவர் சும்மா வந்துட்டு திருச்சிக்கு இங்க உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசிட்டு போறதுக்காக அது கிடையாது. திஸ் இஸ் பேசிக்கலி செட்டிங் த பீப்புள்ஸ் மைண்ட் செட் ஆல்சோ. என் மைண்ட் செட் இப்படி இருக்குது, நீங்களும் இப்படிதான் நான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி யோசிங்க, இப்படிதான் இருக்க போகுது அடுத்த 6 மாசம், வாங்க போலாம் அப்படின்ட்டு போறாரு. திரும்ப ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம எப்பயாவது சந்திப்போம், அது வரைக்கும் நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வேற ஏதாவது ஊர்ல வேற ஏதாவது ஒரு மீட்டிங்ல வேற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம், அது வரைக்கும் நீங்க இதை மட்டும் மைண்ட்ல போட்டுக்கோங்க அப்படின்னு மைண்ட்ல விதைச்சிட்டு போயிட்டாரு. இப்ப எல்லாரும் மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்ப இந்த ஸ்பீச்சை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எப்படி தோணும்னா, இந்த மக்கள் எல்லாருக்குமே ஆமாப்பா ஆமாமா அந்த மேட்டர் இது, ஆமாமா இது, ஆமால கரெக்ட்ல கிளாரிட்டியோடு இருப்பாங்க எல்லாருமே. இவர் பேச்சை மீறி வேற யார் சொல்றதுக்கு பிறகு கவனிக்க மாட்டாங்க. வேற யார் எது பேசணும் இப்ப அவங்க மண்டையில ஏறாது, இது மட்டும் தான் மண்டையில ஓடிட்டு இருக்கும், இதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேற யாரா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட இவர் சொல்ற இந்த பதில் இப்ப அவங்க சொல்லுவாங்க எல்லாருக்குமே. இது மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. விஜய் அவர்களுடைய இந்த 2 வருட அரசியல் பயணத்திலேயே கடந்த ஒரு 12 மாசங்கள்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே 2 பேரோட தான் இங்க போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கேன்னு. அதை அவங்க மக்கள் மைண்ட்ல செட் பண்றாங்க. குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு நீங்க எனக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க, போய் ஓட்டு போடுங்க சொல்லுங்க. குழந்தைகள் எல்லாருமே வந்து எனக்கு ஓட்டு சேகரிக்கிறீங்க, திரும்பவும் போய் இன்னும் நல்லா சேகரிங்க, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் உங்க வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கேன். குழந்தைங்க கிட்டையுமே சொல்றாரு, நீங்க பண்றதெல்லாம் நான் பாக்குறேன், இன்னும் பண்ணுங்கன்றார். ஸோ அவர் சொல்ற அந்த வார்த்தையை ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சு அப்படியே அதை ஃபாலோ பண்றாங்க மக்கள். ஸோ அதுக்காக தான் பேசிக்கலி இந்த மீட்டிங் டு த ஹோல் என்டையர் தமிழ்நாடு த்ரூ திருச்சி ஈஸ்ட் கான்ஸ்டியூன்சி, செட்டிங் த மைண்ட் செட் ஃபார் பீப்புள். இதுதான் இப்படிதான் வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மேட்டரை பார்த்தீங்கன்னா அந்த கதறல்ன்றாரு, அவங்க போடுற ட்வீட்டை வம்பிழுக்கிறாரு, வந்துட்டு அது என்னமோ நம்மள தற்கூரின்றாங்கன்னா அரசியல் கட்சியே கேள்விக்குறியா இருக்கு இப்போ அப்படின்னு. காஞ்சிபுரத்துல நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்குன்னு சொல்றேன். நான் அன்னைக்கே சொன்னேன், உங்களெல்லாம் வந்து கேள்விக்குறியா உங்க வாழ்க்கையை மாத்த போறாங்கன்னு பாருங்க, உங்க அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியா மாத்திட்டாங்க பாருங்க அப்படின்னு. தான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்றதையும் மக்கள்கிட்ட மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்றாரு. நான் அப்பவே சொன்னேன் இது நடந்துருச்சு பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு முறையுமே தான் என்ன வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார், அது எப்படி உண்மையா ஆயிருக்குன்றத சொல்லும் போது மக்களுக்கும் ஒரு பெரிய ரீஅஃபர்மேஷன் கிடைக்கும். ஆமா இவர் சொன்னார் அது நடந்துருச்சுப்பா. அப்ப அந்த பொலிட்டிஷியன் மேல இருக்கிற நம்பிக்கையும் அவர் மேல இருக்கிற ட்ரஸ்டும், இவர் இவ்வளவுத்தையும் முன்னாடி யோசிச்சிருக்காரு பாருப்பா அப்படின்ற அந்த மைண்ட் செட் எல்லாத்தையுமே வந்து மக்கள் மைண்ட்ல திரும்பவும் போட்டுட்டு போறாரு வந்து. ஸோ ஒரு சிஎம்மாக நான் என் வேலையை பார்க்க போறேன், இவங்க இப்படிதான் கதறிட்டு இருப்பாங்க, ட்வீட் போடுவாங்க, எதையாவது பேசிட்டு இருப்பாங்க, ஒன்றுத்துக்கும் இல்லாததெல்லாம் பேசுவாங்க, குதிரை பேரம்பாங்க, என்னன்னே தெரியாது இவங்களுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க.
அப்படின்ட்டு அது ரொம்ப 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 அசால்ட்டா இதுதான் என் பதில், இதுக்கு மேல நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு போனதெல்லாம் வந்து மெச்சூரிட்டியின் உச்சம். அதே மாதிரி மக்கள் வந்து ஒரு கவர்ச்சினால தான் ஓட்டு போட்டுட்டாங்க. ஐயோ எனக்கு அதான் விழுந்து சிரிச்சேன் நானு. நான் என்ன இங்க அப்படி இல்ல அத வந்து எப்படி சொல்றாருன்னா, மக்கள் வந்து கவர்ச்சினால ஓட்டு போட்டாங்க. நீங்க மக்களையே வந்து தற்கூரி அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வந்து இதுக்கு முன்னாடி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க உங்களுக்கு ஓட்டு போடும்போது மட்டும் அவங்க நல்லவங்க. அது எனக்கு மாத்தி போட்டா அவங்க கெட்டவங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்டாரு சார் நீ அவரு. கேட்ட ஒவ்வொரு கேள்வி அந்த மாதிரிலாம் இல்ல, அதுதான் அப்படின்னு சொல்லி அடிச்சு காட்டியிருக்காரு. இப்ப எனக்கு இந்த கவர்ச்சி மேட்டர்லாம் வந்து அல்டிமேட் சிரிப்பு. என்ன ஒரு இறங்கி அடிக்கிறாரே அதான் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் இது மேல போகுது. இதுக்கு நடுவுல யாராவது வந்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. அதெல்லாம் வந்து நியூ அவர் பேசுறது புதுசு புதுசு. இதுல வந்து இந்த மற்றும் பலரும் திமுக ஒன்னா சேர்ந்து என்ன வேலையை பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டு தீய சக்தி வெர்சஸ் தீந்து போன சக்தி. தீந்து போன சக்தி முடிஞ்சு போச்சு அதுதான். அதுல இருக்க யாரும் இப்போ இல்ல. அது தீந்து போன சக்தி தான். தூர சக்தி பாரசக்தி அப்படிலாம் சொன்னாங்க. தூரமா போயிடுச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ இதுல நீங்க டிஎம்கேவை நான் ஏன் வந்து மக்களுக்கு இவர் வந்து மைண்ட் செட்டை கிரியேட் பண்றான்னு சொல்றேன்னா, யாராவது இனிமேல வந்து ஏய் நீங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கவர்ச்சி மாயத்துல ஓட்டு போட்டீங்கப்பான்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா முதல்ல சொல்ல மாட்டாங்க. இனிமேல் எவனாவது சொல்ல வந்து அவனுக்கு ஆஹா சொன்னா இவன் இந்த பதில் வர சொல்லுவானே, இவன் தலைவன் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு யோசிப்பானுங்க. அதே மீறி எவனாவது ஒரு முட்டா பைய சொன்னா அப்படின்னாலே நீங்க எல்லாம் வந்து ஒரு ஹீரோ கவர்ச்சியில இருக்கிறீங்கடா அப்படின்னா, மக்கள் இப்போ அதுக்கு பதில் ஆல்ரெடி தலைவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவர் சொல்றதை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு ரசிகர்களோ தொண்டர்களோ தன்னுடைய கட்சியினரோ என்னென்ன பதில்களை வந்து ஏளனமாக பேசுறவங்களுக்கு சொல்லணுங்கிறதையும் இப்போ சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதைத்தான் சொல்ல போறாங்க, வேற யாரும் சொல்ல. இதுக்கு மேலே நீ எப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டு கவர்ச்சியில் ஓட்டு போட்ட மண்ணாங்கட்டியில் ஓட்டு போட்டேன்னு யாரும் பேச முடியுமா? ஸோ he is literally making DMK look like a joke and DMK is proving that they are a joke. ஏய் என்னடா அவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் என்ன சொன்னாரு, சார் நீங்கள் தயவு செய்து இது பண்ணுறீங்களே, என்னைய வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க என் மேலே வந்துட்டு என் கட்சி மீதும் என் தொண்டர்கள் மீதும் என் கட்சியினர் மீதும் இப்படியெல்லாம் தவறாக பேசுகிறவங்க, இந்த விஜய் மீது வந்து தவறான விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகிறீங்களா, தயவு செய்து வந்து நிறுத்திடாதீங்க சார். பேசுங்க இன்னும் நல்லா பேசுங்க, நீங்கள் தான் எனக்கு எனர்ஜியேன்றார். ஆமாம், இது மாதிரி ஒரு எதிர்க்கட்சி எல்லாம் பேசாது, ஒரு ஆளுங்கட்சி பேசாது, கண்டிப்பா பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்க, தவறாக பேசுகிறார், அவர் அப்படி பேசுகிறார், நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் இப்படி இல்லை அப்படின்னு தான் அந்த விமர்சனத்துக்கான பதில் தருவாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து டோட்டல் ஆப்போசிட். நாங்க வந்து மக்களின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், ஏன் உங்களுக்கு தெரியவில்லையா, நாங்கள் என்ன எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், இவர் என்ன செஞ்சார் இதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்துட்டு போவாங்க. இவரெல்லாம் பண்றது அந்த யூசுவல் பாலிடிக்ஸ். பண்ணுங்க, நல்லா பேசு, நான் மக்களுக்கு பண்ற நல்லதை நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பேன், நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு போ. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாளை காலையில உதயநிதி அவர்கள் ட்வீட் போடுவார், அங்கதான் என் தலைவன் நிக்கிறான். இவ்வளவு பேச்ச கேட்டுட்டும் இப்படி இல்லாம நம்மள வம்பளுத்திருக்காரு. சிலர் இதையும் சொல்லிட்டாரு. ஆமா, இங்கிலீஷ் தமிழ்ல ட்விட் போடுவாங்களே, அதெல்லாம் நான் பேச வரல. அதாவது இந்த ஜென்சி அட்ராக்ட் பண்றேன்னு சொல்லி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா சில காமெடி தான் நடக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா, நான் எதை பத்தி பேசுறேன் நீங்க நினைச்சீங்க, இந்த இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து ஒரு ட்வீட் போடுறாங்க அது நினைச்சீங்க, அந்த காமெடி பத்தி நான் பேசல. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, வேற எதையோ ஒன்று சொல்லிட்டு அந்த காமெடியை பத்தி நான் பேசல, நான் பேச வந்து இதை பத்தி ரீல்ஸ் மோகமா போட்டுட்டு இருக்காங்களே அவங்க இப்போ அவங்க சோஷியல் மீடியா தான் தோத்தாங்க அப்படி சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறாங்களே சார் டிஎம்கே சைட்ல இருந்து, அதெல்லாம் நான் சொல்ல வரல. அதை வந்து டிஎம்கேன்னு சொல்ல அவரு அந்த ரீல்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் நான் பேச வரல. ஸோ அப்போ இவங்களை வந்து இவ்வளோ வம்பிழுத்து இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் நீ என்ன பேச போற, சும்மா வந்து எதையாவது பேசிட்டு இருப்ப, எதையாவது ட்வீட் போடுவ, இங்கிலீஷும் தமிழையும் கலந்து போட்டு ரொம்ப கேஷுவலா என்னை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணுவேன், ஜென்சியை கவர்றதுக்காக அவங்களுடைய அந்த மொழியவே இப்போ மாத்திக்கிறாங்களாம். நான் ரொம்ப தூய தமிழ்ல பேச மாட்டேன், நான் வந்து ரொம்ப சிம்பிளா அப்படியே இங்கிலீஷ் தமிழுக்கு வந்து பண்ணுவேன்னு சொன்னீங்க, பண்ணல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு இப்படித்தான் ராத்திரி வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, யார் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், என்னையா பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி எதையாவது பேசுவாங்களே. இந்த இங்கிலீஷையும் தமிழையும் கலந்துக்கிட்டு எதையாவது பேசணுமேனு பேசுறதுக்காக பேசுற அந்த இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணு தெரிஞ்சு போச்சு. சின்ன பசங்களை கவர்ற மாதிரி நீ கேஷுவல் தமிழ்ல கேஷுவலா இங்கிலீஷ் தமிழ் எளிமையா சொல்றாங்களாம், மிக்ஸ் பண்ணி இனிமையா பேசுனா உனைய கேட்பாங்க நினைச்சு பேசிட்டு இருக்கல, அந்த ஜோக்லாம் நீ அடிச்சுட்டு போ, அந்த ஜோக் பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு எதையுமே சட்டை பண்ணாம அவங்களை இவ்வளவு சட்டையரா வம்பிழுத்துட்டு போற ஒரு சிஎம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு இது வந்து லிட்டரலா பார்க்கும்போது இதுக்கு டிஎம்கே கிட்ட என்ன பதில் இருக்கும்,
என்ன போடுவாங்க இதுக்கு அப்படின்னு யோசிச்சு தேர்தல் டைம் மாதிரி வந்து அமைதியா இருந்துருவாங்கலாம் நான் எதிர்பார்க்க முடியாது சார். கண்டிப்பா அவங்க ஏதாவது டென்ட் ஆமா போடுவாங்க. இப்ப எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஆமா. ஒரு விதமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க ட்வீட் போடுவாங்க. பார்த்தேன் சில பேர் சில விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து கட்சியிலேருந்து வரும். இவரு உதய் அவர்கள்ட்ட இருந்தும், ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்தும் வந்துரும். இத தாண்டி 2வது ரிப்ளை எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முட்டாள்தனமா வந்து எவனாவது இவன் கத்திட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்க? உங்க தலைவருக்கு பேசவே தெரியல. என்ன பேசுவார்? சிஎம் இப்படியா பேசுவாரு? ஒரு மாண்பு வேணாமா? எப்படி பேசணும் தெரியுமா? ஒரு முதலமைச்சர்னா அப்படி இப்படின்னு சொல்லி. முதலமைச்சர்னா எப்படி பேசணும்? கட்சி தலைவர்னா எப்படி பேசணும்? போயிட்டு மீட்டிங்ல நின்னுட்டு ஒருத்தன் சொன்னா அப்படின்னா வந்து என்ன பிரச்சனை? சார் என்னுடைய கண்ணுக்குட்டிய காணோம் சார். இவங்களுக்கு ஏம்மா இவங்களுடைய கணவரை யாராவது காணாம விட்டாங்க. இவங்களுக்கு கணவர் வேணுமா? என்னன்னு பாருங்க. கணவர் வேணுமா? சார் கண்ணுக்குட்டி வேணும்னு கேட்டுருக்காங்க. கணவரை காணோம்னு இருக்கீங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? அது மாதிரி இருக்கணுமா கட்சி தலைவர்னா? இல்ல வந்து குழந்தைக்கு பேர் வை அப்படின்னு சொன்னா குழந்தைய கையில தூக்கிட்டு அப்பா பேரு என்னன்னு கேட்டுட்டு அப்பா பேரு ஜெயக்கடான்னு சொல்லி ஜெயக்கடாவோட பையனுக்கு கருணாநிதினு நீங்க பேர் வைப்பீங்க. அந்த இஸ்லாமிய சகோதரி தலையில அடிச்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு நான் வேற பேர் நல்ல வீட்டுல போய் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க திரும்ப போயிடுவாங்க. அந்த மாதிரி நடந்துக்கணுமா? இல்ல எந்த மாதிரி நடந்துக்கணும் ஒரு கட்சி தலைவர்ன்றதா நீங்க எழுதி கொடுங்க எனக்கு. டிக்ஷனரியா போட்டு கொடுங்க. நான் வேணா தலைமை செயலகத்துக்கு போயிட்டு சிஎம் கொடுங்கன்னு சொல்லி வேணா இப்பவே கூட ஒரு போஸ்ட்மேன் வேலையை பார்த்துட்டு வரேன். அதனால ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசணும், என்ன பண்ணணும்ன்றது தயவு செய்து நீங்க மட்டும் சொல்லாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் வந்துட்டு இப்ப பாருங்க சொல்றதுக்கான தகுதியே உங்களுக்கு கிடையாது. நான் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஹெல்ப் லைன் ஒன்னு இருக்குது. எந்த நேரமும் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. போட போட்டுக்கிட்டா உடனடியா பேசுவாங்க. தொடர்பேலிக்கு அப்பால் உள்ளார். என்னது இப்ப கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இந்த பாருங்க எடுப்பாங்க. இப்ப பாருங்க எடுக்கல. சரி அப்புறமா பாப்போம் நாளைக்கு. அப்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா? எந்த மாதிரி பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ண சொல்லி நம்ம டிவி கிட்ட போய் கேட்கலாம். இல்ல சார் வேண்டாம் சார். வேண்டாம்ல. அவங்க சரியா தான் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிவிகே கிட்ட நம்ம எல்லார போலயுமே மக்களுக்கு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களை போலயும் நமக்கும் இருக்கிற ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா இது தொடரணும், இப்படியே இருக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம், நாளைக்கு ஐயோ இந்த கட்சியை வாடா ஆஹா ஓஹோன்னு பேசுனீங்க அப்படின்ற வாங்கலன்ற ஒரு பயம் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குது. அதேதான் கட்சியினருக்கும் இருக்குது உள்ள. நீ கட்சியினரே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சும்மா கேட்கிற இடங்கள்லாம் வந்துட்டு இந்த தாவேக்கா இருக்கிறவங்களாம் எப்படிப்பா என்ன ஏதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் கேட்க வந்தா நம்ம கூட தான் பேசிட்டு இருந்தாங்க, மந்திரி ஆயிட்டாங்க, இப்படி நடக்குது இப்படி நடக்குது. அவங்கலாம் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்களும் விஜய் அவர்கள் மீது பயத்துல இருக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் பேரை சொன்னாலே ஐயோன்றாங்க. அந்த அந்த ஒரு இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் அதுல என்ன சொல்றேன், அதுக்கு வேணா டிஎம்கே கிட்ட நான் ஒன்று சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. கட்சியுடைய தலைவர் முதல்வர் இருந்தாலும் என்னவா நம்ம அனுப்புறதுதான் இருக்கிறதே நம்மளுடைய அமைச்சரவையிலேருந்து தான் அதிக அமௌண்ட் போகுது, நம்ம துறையில இருந்து தானே அதிகம் போகுது, நம்மளை எப்படி பேசிடுவார் அவரு அப்படின்னு. கட்சிக்கு நம்ம இவ்வளவு கொடுத்துருக்கோம் இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதல்வரே மதிக்க மாட்டாங்க. முதல்வர் பேச்சே கேட்க மாட்டாங்க. டேடி பேச்சு கேட்கறதே கிடையாது. டேடி ஒரு ஓரமா விட்டுட்டு அவங்க பாட்டு கலெக்ஷன் வேலையில இறங்கிட்டு கண்டுக்காம மரியாதையே கொடுக்காம ஸ்டாலின் அவர்களுக்காக அந்த கட்சியில எத்தனை அமைச்சர்கள் போன முறை இருந்தாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு தலைவரா இருக்கணுமா? எந்த மாதிரி தலைவரா இருக்கணும்? இவங்கெல்லாம் பேசலாமா அதை பத்தி? அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் இந்த 20 நாள்ல வந்திருக்கும்ல சார், அந்த 200 யூனிட் விவகாரம். அதை வந்து அடிச்சு சொல்லிட்டாரு. நாங்க கொண்டு வந்தோம் சார், நாங்க கொண்டு வந்தோம் என்ன ஸ்டாலின் சார் கொண்டு வந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 யூனிட். ஏன்னா அவர் அதான் சொல்லிட்டு இருந்தாரு, கலைஞர் கொடுத்து கொண்டிருந்த கொண்டு வந்தாலே. திமுகவுடைய இவங்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா போன ஆட்சியில இருந்து அந்த 100 யூனிட் இப்ப இருக்குமா, போன ஆட்சியில இருந்து அந்த 100 யூனிட் இருக்கும். ஏமா பேரை மட்டும் தான் மாத்திருக்காங்க. 100 யூனிட் கொடுக்க ஆரம்பிச்சது அவர் கிடையாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லி உடச்சு விட்டாரு. இப்ப இந்த நேரட்டிவ் உடஞ்சு போச்சா? இப்ப இதுக்கப்புறம் நீங்க வேற எதுக்கு பதில் சொல்லுவீங்க? எந்த விஷயத்துல வந்து இது ஸ்டிக்கர் மாடலு, சோஃபா மாடலு இப்படி அதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க சொல்லுங்க. எல்லா நேரட்டிவையும் உடைச்சாச்சு. அதுக்கடுத்து விவசாயி பயிர் கடன் வந்து தள்ளுபடி பண்ணாங்களா சார் கூட்டுறவு வங்கியில. என்னால 1 மாசத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். நாம இதுக்கு முன்னாடி பேசணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிபேட்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா அவர் வந்து சொல்லியிருந்தாரு 1 மாசத்துக்குள்ள என்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்கேன். நான் அதான் உங்ககிட்ட கேட்டேன் அன்னைக்கு நம்ம வீடியோலயே, இதுதான் மேக்சிமம் இதுக்கு மேல கிடையாது நீங்க எங்கயாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப முதல் கட்ட நடவடிக்கையா அது எடுத்துட்டாங்கன்னா நம்ம சொல்லலாங்க. போக போக பார்ப்போம் அவங்க சொன்னது போல் முழுமையாக பண்றாங்களா இல்ல ஆரம்பத்தை முதல் மாசத்துக்கு இதை மட்டும் பண்ணிக்கலாம் நம்ம பார்ப்போம்னு சொன்னோம். அது மாதிரி தான் அதுக்கு இப்போ ஒரு பேசுனது. ஆமா, நிதிநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் அதை கொண்டு வந்தேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எங்க பெண்களுக்கு இந்த மாதிரி
போதைப் பொருள் இது எல்லாத்தையுமே நீங்க ஊறி போய் வச்சுட்டு போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில. அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதுனால தான் எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதுல இருந்து நான் ஊழலற்ற சமூகத்தையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் சரி செய்யற ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஒரு நாள் உங்க தமிழ் மக்கள் எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நோக்கின ஒரு பயணமா ஆமா, இருக்க கண்டிப்பா. போகுதுன்றத மைண்ட்ல ம். செட் பண்ணிட்டாரு. ம். சோ அப்ப இதை ஒரே நாள்ல மாத்த முடியாது எனக்கும் தெரியும். இது மேஜிக் கிடையாது. ம். பட் அதை நம்ம ஆமா. ஒரு நாள் அந்த தமிழகத்தை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். கொடுப்பேன் அப்படி சோ சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அகைன் ரீஅஃபர்மிங். ம். மக்கள் கிட்ட நீங்க நல்லவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கீங்க. ம். இவங்க எப்படியாவது உங்களை குழப்புவாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, மாற்றம்னு சொன்னாங்க, இதுதான் மாற்றமா அப்படின்னு இவங்க வந்துட்டு சோஷியல் மீடியா மூலமா சோஷியல் மீடியாவே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம காதுல இருந்து ஓதுவாங்க. மாற்றம்னு சொன்னாங்க, இதுதான் மாற்றமா, போய் கேளுங்கன்னு உங்க போன் மூலமா வந்து காதுக்குள்ள கடிப்பானுங்க. அவனுங்கெல்லாம் விட்டுருங்க. இது ஒரே நாள்ல மாத்த முடியாது. ஆனா மாத்திர வேலையை நான் பண்ணிருப்பேன். இது வரைக்கும் என்ன பண்றது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ம். இனிமேல பண்ணுவேன், நம்பிக்கையா இருக்குன்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இனிமேல இவங்க சொல்றத வச்சு யாரும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா Okay. அந்த கன்ஃபியூஷன் ஆக்சுவலா நடக்குது. விஜய் அவர்கள் பேசுனதுக்கான காரணமே இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்னா, இன்னைக்கு நான் வந்து ஃபெலிக்ஸ் சாரை ஷூட் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். ஓகே. போற வழியில என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா ஒரு 4-5 நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார் ஒருத்தர். சரி இப்ப பேசிடுவோம் கார்ல போற வழியில ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டே போறேன். அவர் கேட்கறாரு என்கிட்ட, பாலா எனக்கு ஒரு டவுட்டு, நான் வந்து தாவேக்காவின் அரசு வந்து சரியா தான் இருக்குது, நல்லது தான் பண்றாங்க, நீ ஆஃபீஸ்லலாம் ஐடியில் வேலை பார்க்குற இடத்துல போய் சொன்னா அங்கே டிஎம்கே கும்பலாக இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தா, ஐயோ இவர் அணில் போலடா அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன 6-7 பேர் என்னை உட்காந்து மண்டையை கழுவி அப்புறம் நான் கூட அவங்க சொல்றதும் கூட உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு புரியல இப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக இது எடுத்தோன்னே சொல்லியிருந்தாவது பரவாயில்ல, நான் ஒழுங்கா பேசி இல்லப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, சுத்தி முத்தி பாரு என்னன்றது அப்படி பேசியிருந்திருப்பேன். ஒரு எடுத்த உடனே தாவேக்கா திமுக 2 பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் வந்துட்டு உங்களுடைய சேனல் போல பல சேனலுடைய வீடியோ ஒரு சைடு யூடியூப்ல பார்க்குறேன். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணா எனக்கு வந்து திராவிடியன் ஐடியாலஜியில் நிறைய இன்ஸ்டா வீடியோஸ் வருது. ரெண்டுத்தையும் பார்த்து புரிஞ்சுட்டு எனக்கு இங்கேயும் நியாயம் தப்புக்கிற மாதிரி இருக்குது, அங்கேயும் நியாயம் தப்புக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்ட்டாப்புல. எனக்கு நல்லா ஏறிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் பேச விடாம பேசினேன் நான். ஏன்னா என் வீடியோ பார்க்குறேன்ற என்ன மக்களுக்கு பேசிக்கா என்னங்க, இப்போ நம்மலாம் இப்போ ஏன் இதுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறோம்? சிம்பிள் என்ன அப்படின்னா, நம்மலாம் ஆசைப்பட்டோம் ஏதாவது ஒன்று நடக்கும், இந்த ஊழலே இல்லாத ஒரு சமுதாயம் வரும், மக்களா மனுஷங்களா காசா மட்டும் பார்க்காம, காசாவே பார்க்காம மனுஷனா பார்க்கறதுக்கு ஒரு அரசாங்கம் வேணும்னு ஆசைப்பட்டோம். அது மாதிரி இவங்க தெரியுறாங்களே, இது கூட 2வது. அந்த திமுக அதிமுக வேண்டவே வேண்டாண்டான்றது தான் முதல் இது மைண்ட் செட். அப்ப அது நடக்குதேங்கும் போது சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷத்துல இருக்கிறவன் ஒருத்தனை அவன் 5-6 பேர் புகுந்து மைண்ட்லயே இது பண்றது. இல்ல இதை பாரு அதை பாரு, குதிரை பேரம், சோஃபா மாடல் அரசு, இது ஸ்டிக்கரு, அது இதுன்னு போட்டு அதே அடிக்கிறானுங்க போல இருக்கு. இவருக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. நான் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து எனக்கு என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் வந்து கொஞ்சம் இன்டெசிசிவா இருப்பேன், என் டெசிஷனை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு பேசுறாரு என்கிட்ட. நான் ஒரு 10 நிமிஷம் பேசின பேச்சில் அப்போ நான் சொன்னேன், நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறேன், நீ நல்லா தொண்டை தண்ணி வந்து கத்த வச்சுட்டேன், காண்டாயிரம் தேய்ச்சதுக்கு ஒரு போன வைக்க வச்சிரு அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்றாரு இல்ல அப்படின்ட்டு அப்புறமா சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இப்படி பண்றாங்க, எனக்கு தெரியுது தாவேக்காவோட இது சரியா இருக்குது, ஆனா அவங்க இப்படி சொல்லும் போது நமக்கு யோசிக்க தோணுது அப்படின்னு சொன்னோன்னே, இதை நீ ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாதா, இப்படி தாண்டா அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அவங்க மைண்டில் இப்படித்தான் வந்து ஓதுன்னு ஓதுவாங்க, அவங்களுடைய அடுத்த 5 வருஷ வேலையே அதுதான். எதிர்கட்சியை அவங்க என்னென்னதான் பண்ணணுன்றது யோசிக்க மாட்டாங்க, ஆளுங்கட்சி விமர்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆளுங்கட்சியே அதுவும் ஆக்கப்பூர்வ விமர்சனம் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கிடையாது, பேசுறது பூரா அவதூறா பேசுவாங்க, இல்லாத பொல்லாத பேசுவாங்க, அதுதான்டா அவங்க வேலையே. அதனால நீ அதை கண்டுக்காத, நீ தாவேக்கா அரசின் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றங்களையும் எடுத்து சொல்லு. தாவேக்கா அரசுல இந்த மாதிரி ஒரு சரியானது நடக்கலையா கேள்வி கேட்கலாம். தாவேக்கா அரசுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்ப எப்படி பண்ணுவீங்க, இங்க வந்த எம்எல்ஏக்கள்லாம் எப்படி வந்தீங்க, நீங்க எம்எல்ஏக்களாக நிக்கிறதுக்கு எவ்வளவு காசை செலவு பண்ணீங்க. ஒரு தொகுதியிலையுமே இவங்க அலாட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணலான்றாங்க. இந்த 30-40 லட்ச ரூபாயை தாண்டி நீங்க யாராவது செலவு பண்ணி இந்த போட்டிட்டு இருக்கிறீங்களா? அதாவது எப்படின்னா இவங்க டிஎம்கே காசு கொடுக்குது ஓட்டுக்கு, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும்னா வந்துட்டு இவங்க போற வர்றது, வண்டியில வந்துட்டு லைட்டு கட்டி எல்இடியில் வந்துட்டு ஏரியாவை போயிட்டு வாக்களிக்க சொல்லி கேட்கறது, இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. இந்த செலவு நீங்க எவ்வளவு பண்ணீங்க, உங்களுக்கான கெப்பாசிட்டி எவ்வளோ, வெளியே இருந்து நீங்க கடன் வாங்கி பண்ணிருக்கீங்களா, எத்தனை எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி செலவு பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த பணத்தெல்லாம் திரும்ப எடுக்கணும் அப்படின்னா அப்ப நாளைக்கு இவங்கள மாதிரி நீங்களும் வந்து ஊழல்ல ஈடுபட மாட்டீங்கன்றதுல என்ன நிச்சயம் இருக்குது. இந்த மாதிரி தாவேக்காவை எதிர்த்து கேள்வி கேட்கலாம், நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அப்பதான் தாவேக்காவுக்குமே ஓகேப்பா நம்மள எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கன்னு ஒரு 100% கிழக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இன்னும் கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க, தலைவருக்கு பயப்படுவாங்க அவங்க கட்சியில.
அப்ப அவங்க கட்சி தலைவரையும் முதல்வருமான விஜய் அவர்களை பார்த்து பயந்து அவர் எவ்வளவு நியாயமான அரசியலை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த நியாயமான நேர்மையான அரசியலை இந்த தொண்டர்களும் பண்ணணும் அப்படின்னா கட்சியினர் எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த பயத்தை நம்மளும் நம்ம செய்து கொடுக்கணும். கண்டிப்பா. கேள்விகளை கேட்டுட்டே இருக்கணும். ஒரு ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் நம்ம எல்லாருக்கும் வந்து அது கடமையும் கூட. நம்ம கேள்வி கேட்டாதான் அவங்க ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க இன்னும் அப்படின்றது. அப்ப அந்த கேள்வியை கேட்கலாம். ஆனா அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீ திமுகவோட போர்வையில தான் போய் கேட்கணுமா, திமுகவை சப்போர்ட் பண்ணி தான் கேட்கணுமான்றது இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் மக்கள் மைண்ட்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இங்க. கண்டிப்பா. அப்ப இவர் ஏன் இன்னைக்கு இதை வந்து பேசுறாரு அப்படின்னா இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக. ம். இந்த மக்கள் யாரெல்லாம் தெளிவா போறாங்களோ அவங்கள இப்ப நான் சொன்ன இவன் ஒருத்தனை மாதிரி எத்தனை பேர் இவங்கெல்லாம் மண்டையை கழுவி லைட்டா மாத்த ட்ரை பண்றாங்களோ ம், ம். அப்படி உள்ள வந்து லைட்டா பேசிட்டு போயிட்டாரு. இப்ப இதுக்கப்புறம் 6 மாசம் எவனாவது போய் கூட பேசினா கவர்ச்சின்னு சொன்னா பதில் இருக்குது, காப்பி மாடல்னு சொன்னா இபி நீங்க ஒன்றும் கொடுக்கலான்ற பதில் வந்துடும். எல்லாத்துக்கும் ரெடிமேடா எல்லா பதிலையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ம். இதுக்கு தான் சொல்றேன் விஜய் அவர்கள் வந்து ஆக்சுவலா பொலிட்டிக்கலா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். அவர் எல்லாரும் ரொம்ப கம்மியா இடம் போடுறாங்க. பட் இஸ் வெரி ஸ்மார்ட். ம். எப்போ எந்த ஊர்ல எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இதை நம்ம பேசினா இதோடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க போகும், எப்படி ரியாக்ட் ஆகும் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு அளவெடுத்து பேசின ஸ்பீச் இது. இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஸ்பீச் ஆக்சுவலா. இவர் பிரச்சாரங்கள்ல பேசின அந்த டென்ஷனா இருக்கும், கொஞ்சம் பரபரப்பு இருக்கும், எலெக்ஷன் டென்ஷன், ஜெயிக்கணும், அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டா பேசும்போது இன்னும் கிளாரிட்டியோட ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச். அதே மாதிரி திருச்சி கிழக்குல வந்து இடைத்தேர்தல் வரும் கண்டிப்பா. அதுல வந்து உங்கள ஒருத்தர் தான் நான் கண்டிப்பா நிறுத்தி வைக்க போறேன், அவங்களையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் அவர் வச்சிருந்தாரு சார் மக்கள். ஏன்னா இப்ப திருச்சி கிழக்குல இவர் ஜெயிச்சிருக்காரு. ம். இவர் ஜெயிச்ச தொகுதியில இப்ப நிக்கிறதுக்கு அவ்வளவு பேர் போட்டி போடுவாங்க. ஆமா. தாவேக்காவில இருந்தே நான் அதுதான். நிக்கிறேன் நான் நிக்கிறேன் ஆமா. நான் நிக்கிறேன், இவரை நிறுத்தலாம் அவரை நிறுத்தலாம்னு ஒரு 1000 பேரை இப்ப எல்லாம் கை காட்டிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அதுல இவர் யாரை சூஸ் பண்ண போறாருன்றது நமக்கு தெரியல. தெரியல. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை சூஸ் பண்ணி நிறுத்தும் போது நிச்சயமா இவங்களுக்கு வெற்றி இருக்கிற போலதான் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியுது. இதுல திமுகவாலையோ இல்ல அதிமுக விடுங்க, திமுகவாலாம் இந்த இடத்துலலாம் ஜெயிக்க முடியுமான்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விதான். டிஎம்கேல இருந்து இனிகோ இறுதிராஜ் நிப்பாரா சார், இல்ல ஸ்டாலின் அவர்கள் நிப்பாங்களா சார்? என்னங்க அதுதான். அங்க போறது அந்த ஒரு புளியோதரை. அந்த புளியோதரையை அந்த கியூல போய் நின்று நீங்க வாங்கினா என்ன நான் வாங்கினா ஓகே சார். புளியோதரை அது அவ்வளவுதான். இந்த புளியோதரை யார் வாங்குறான்னு பார்ப்போம். பட் விஜய் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ கிளியரா போட்டார். பட் த கேண்டிடேட் ஹூ இட் இஸ் கோயிங் டு பீன்றது நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் அவர்கள் இந்த ஸ்பீச் பத்தி பேசியிருக்கோம். அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பேசலாம் சார்.